சிவகாமி சுப்பிரமணி, சென்னை. நான் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு தயாராகிட்டுருக்கேன். அப்போ தான் நம்ம அகோரமூர்த்தி சாருடைய மிராக்கிள் கோச்சிங் சென்டர் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அதில் ஜாயின் பண்ணேன். சாரோட கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி படிக்கணும்னு ஆசை இருக்கும், பட் எனக்கு டைம் ஒதுக்க முடியாது. அதே மாதிரி எந்த புக்ஸை படிக்கணும், எதை ரெஃபர் பண்ணணும்னு தெரியாது. வெறும் நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் நான் படிச்சுட்ருந்தேன். ஆனால் சாரோட அந்த சென்டரில் ஜாயின் பண்ண பிறகு நிறைய புக்ஸு சார் ரெஃபர் பண்ணாங்க. அதனால் நிறைய படிக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் சார் ஈவினிங் கிளாஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளேயே குரூப் பிரித்து மார்னிங் கிளாஸ் வைக்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு அந்த டைமுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ தேங்க்யூ சார். அதே மாதிரி நிறைய டெஸ்ட் பேப்பர்லாம் அனுப்புகிறாரு சார். ஸோ யூனிட் வைஸ் அனுப்புகிறாங்க. அந்த யூனிட் வைஸ் அனுப்புகிறப்ப எங்கள் குரூப் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போது அந்த ஒரு கொஷினுக்கு கீழே வர 4 ஆப்ஷனில் ஆன்சர் மட்டும் இல்லாமல் அந்த மற்ற 3த்துக்குமே நாங்கள் கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறப்ப நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. டைமும் நிறைய படிக்கிறதுக்கு ஒதுக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய வருஷம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கடினமாக இருந்தது. ஆனால் சார் ஈஸியாக இயர்ஸ் மெத்தடை கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இது மூலயமா நிறைய வருஷங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு மன்னர்களுடைய பரம்பரை எடுத்தால் யாருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்கன்றதை ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருந்தது. ஆனால் சார் ஆல்ஃபபெட்டிக்கல் முறையில் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க கற்றுக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்றோடு ஒன்று லிங்க் பண்ணி படிக்க கற்றுக் கொடுத்தாரு. அவர் கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லுவாங்க, இது ரொம்ப முக்கியமானது, இது இந்த வருஷம் டிஆர்பியில் வந்தது, இந்த வருஷம் குரூப் 4ல் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ சார் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணதுனால டைம் வேஸ்ட் பண்ண முடியல. ஸோ நிறைய படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஜெராக்ஸ் அனுப்பியிருக்காங்க. சார் நிறைய ஜெராக்ஸ் அனுப்பியிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் தமிழ் கிளாஸும் சார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் கிளாஸும் போகுது. ஏன்னா தமிழ் அது முக்கியமாக இருக்கிறதுனால அந்த கிளாஸும் சார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸ் டைம் மட்டும் இல்லாமல் மற்ற நேரத்தில் டவுட்ஸ் கேட்டாலும் சார் உடனே ரிப்ளை அனுப்பிடுவாங்க. ஸோ தேங்க்யூ சார். உங்கள் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வர டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி நாங்கள் போஸ்டிங் வாங்கிடுவோம். உங்கள்கிட்ட நாங்கள் கிஃப்ட்டும் வாங்குவோன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ சார்.